காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கு தீனி வைக்கிறதுக்காக நான் எந்திரிச்சு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாவே வந்துருக்கிறாரு. அவர் நேற்று சொல்லிட்டு போனார், நான் வண்டிக்கு போகிறேன், வர்றதுக்கு லேட் ஆயிரும், மாட்டுக்கு தீனி வச்சிருக்கு, காலையில் நான் மத்தியானத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னாரு. காலையில் சீக்கிரமாக வந்துட்டுக்கிறார் சென்னை போயிட்டு. பாருங்கள், காலையிலே வந்த உடனே இன்னும் குளிக்கூட இல்லை அண்ணா, மாட்டுக்கு தீனி 3 மாட்டை கலக்கி வச்சுன்னுக்கிறார், ரெடி பண்ணிக்கிறாரு. நான் இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன், சரி தீனி என்ன வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பாவும் வேலைக்கு போயிடுவார் 7 மணிக்கு. வந்து பார்த்தா அப்பாவும் மாட்டு கொட்டகை ஆட்டு கொட்டகைலாம் க்ளீன் பண்ணுகிறாரு. அண்ணா வந்து காலையிலே மாட்டுக்கு வந்து தீனி கலக்கி வச்சு நிற்குது 3 மாட்டுக்கும். நான் இடையில அண்ணா போய் வந்துட்டு வந்த உடனே எந்த வேலை செய்கிறாரோ இல்லையா, மாட்டுக்கு மட்டும் கரெக்டாக தீனி வச்சுட்டு உள்ள கொட்டகையிலேருந்து பிடிச்சி வெளியே கட்டிட்டு அப்படியே தீனி வைக்கிறது ரெடி பண்ணுகிறாரு. அப்பாவும் பாருங்கள் கொட்டகையெல்லாம் உள்ளே பெருகினுக்கிறாரு. நைட்டில் மட்டும்தான் உள்ளே கட்டுறது, பகலில் வெளியே கட்டுறது. ப்ளஸ்ஸு இங்கே நிலத்தை பக்கம் பார்த்திங்கன்னா மரத்தடி இல்லை, அங்கங்கே கட்டி விட்ருவோம். நம்மளுக்கு அக்கறை அவ்வளோவா இல்லை. அண்ணாவும் அப்பாவும் கரெக்டாக வந்து பிடிச்சி கட்டிடுறாங்க.